ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க லாங் வீடியோ போட்டு எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்துச்சா, அதனால தான் இவ்வளோ லேட்டாக லாங் வீடியோ வருது. அதுலேயும் இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ லாஸ்ட் சம்மர் ஷூட் பண்ணதுங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறது தாங்க. எப்போவோ ஷூட் பண்ணி வச்சது. எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் வேறு வீடியோஸ்லாம் முன்னாடியே போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ லிஸ்ட்டு படி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப தள்ளி போயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான். அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இங்கே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சகஜங்க. இந்த சம்மர் டைம் வந்துட்டாலே போதும், இந்த மாதிரி ஊருக்கு ஒரு திருவிழா நடத்தி சுற்றுவாங்க. ஏன்னா வின்டரில் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருமா, அதனால எல்லாத்தையும் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க இந்த சம்மரில். ஸோ இந்த ஒரு சூப்பரான திருவிழாவை நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நிறைய ஃபுட்டு ஸ்டால்ஸுமே போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்க, மெனுவெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ப்ரைஸோடு போட்டுருவாங்க. நம்ம வேணுன்றதை க்யூவில் நின்று ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, நிறைய ஷாப் குட்டி குட்டியாக இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜுவல்லரி ஷாப்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் ட்ரக்கு பார்த்தீங்களா, என் பையன்கிட்ட காப்பாற்றி கொண்டு போகிறதெல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்குங்க. ஜெப்போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் இனிப்பு போண்டா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். மைதா மாவில் போட்டு சுகர் பவுடர் கோட் பண்ணி தருவாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணி தருவாங்க. இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க இந்த ஊரில். ஸோ நிறைய பேர் லைனில் நின்று வாங்கி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃப்ரைட் ஐட்டம் தான். எண்ணெயில் போட்டு பொரிச்சு தருவாங்க. இங்கே பாருங்கள், அதோ எண்ணெயில் எவ்வளோ பெரிய கடாய் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மிதந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஜெப்போல்ஸ். சூப்பராக இருக்குங்க. இது 5 போண்டா $5. செமையாக இருக்குல்ல பேர் போண்டா. ஸோ அதுதான் வாங்குறதுக்காக நாங்கள் நின்று சொல்லணும். இது கொஞ்சம் டோனட் ஃப்ளேவர்லேயுமே இருக்குமா, ஸோ வாங்கினோம். ஸோ இப்போ க்யூவில் நின்று நம்ம சுட சுட நம்ம இனிப்பு போண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, நான் அந்த இனிப்பு போண்டாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கமாக வந்தால் நம்ம ஊர் பரோட்டா கடை மாதிரி பெருசாக தோசைக்கல் இருக்கும் இல்லைங்க, அது பேர் என்னன்னு தெரியல. ஹோட்டல்ஸ்லாம் பரோட்டா போடுவாங்களே, அது வச்சுட்டு இங்கே ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஹா, பரோட்டாடா அப்படின்னு கிட்ட பார்த்தா இல்லை, ஏதோ டேக்கோஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கங்க. டேக்கோஸான்னு தெரியல, பட் அடியில் இந்த ரொட்டி மாதிரி வச்சுட்டு அது மேலே ஏதோ ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆனால் அது வாங்கலை. ஸோ இது பார்த்தீங்களா கார்ட்டு. இந்த கார்ட் நியூயார்க்கில் ரொம்ப ஃபேமஸுங்க. நாங்கள் இருக்க நியூ ஜெர்சிலையுமே அங்கங்கே இந்த கார்ட் இருக்கும். கார்ட் ஃபுட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே தான் அவங்க ஃபுட்டு மெனுவை இந்த மாதிரி போர்டில் வச்சுருவாங்க. நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோதான் டாய்ஸு அக்சசரிஸுன்னு சொல்லி தனித்தனியாக எல்லா கடையிலேருந்தும் ஒரு ஸ்டால் போட்டு இங்கே விற்றுட்ருப்பாங்க. ஸோ நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். நாங்கள் பெருசாக இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்கலிங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போடுறாங்கல்ல, இவங்ககிட்ட ரெகுலராக ஸ்டோரில் வாங்குற ப்ரைஸோடு எனக்கு என்னமோ எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி தான் தோணும். அதனால் பெருசாக சாப்பிட்ற ஐட்டம் தவிர பெருசாக இங்கே நாங்கள் வாங்குறதே இல்லை.
அதுக்கப்புறமா வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா மாரி இங்க இருந்துச்சுங்க. இந்த நம்ம ஊர்ல இந்த ராட்டினம்லாம் இருக்குல்ல, திருவிழால வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி செட்டப்ல வந்துட்டு இந்த ரைடெல்லாம் இருந்துச்சா, என் பையன கூப்ட்டா பயந்துட்டாங்க. திடீர்னு வந்து அங்க இருந்த பாய் வந்து இவன கூப்பிடுனதும், அதனால போமாட்டேன்னு வந்துட்டான் இந்த ரைட்ல. ஸோ நாங்க இது ஓவராலா ஒரு டிக்கெட் மாரி எடுத்திருந்தோங்க. இது ஒரு ரைடு மட்டும் இல்ல. இன்னுமே இங்க 2, 3 ரைடு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு டிக்கெட் மாரி கவர் பண்ணியிருந்தோம். அன்லிமிட்டட் ரைடு மாரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கிள் ரைடுக்கும் பிரைஸ் டிக்கெட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நீங்க வந்து ஒரு காம்போவா எடுத்துட்டீங்கன்னா, எத்தன தடவ வேணா ஒரு ஒரு ரைடு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நாங்க எடுத்திருந்தோம். இங்க ஒரு ரைடு இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்துட்டு கிட்ஸ் கூட வந்து ஒரு பேரண்ட்டுமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளோதான், என் பையன் தனியா போக தானே பயப்படுவான். அதனால வந்து நானுமே கூட சேர்ந்து வந்து இந்த ரைட்ல ஏறி உட்காந்துட்டேன். செம்மையா வந்து என்ஜாய் பண்ணோங்க. செம்ம ஃபன்னா இருந்துச்சு உண்மையாவே வந்து. இந்த மாதிரி திருவிழால இருக்கிற ரைடெல்லாம் போறது வந்து சின்ன வயசுல போனது தானே. அதுக்கப்புறம் நம்ம இப்பயுமே தீம் பார்க்லாம் போய் ரைடெல்லாம் போவோம். இருந்தாலும் வந்துட்டு அதை விட வந்து இது செம்ம ஃபன்னா இருந்துச்சுங்க. என் பையனோட வேற உட்காந்துருந்தேன்னா செம்மையா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க 2 பேரும். சும்மாவே எல்லாத்துக்கும் பயந்து நான் கத்துவேன். இப்ப என் பையனோட இருக்கேன்னா நான் ஸ்ட்ராங்கா பயப்படவே இல்லையே அப்படின்னு காமிச்சா தானே அவன் பயப்படாம இருப்பான். அது வேற இருந்துச்சு. ஆதிமா ஆதிமா ஹாய். அது இங்க வா பாரு. ஏ Go ahead. He's fast, moving fast. Yay! சுத்துங்க. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து அன்லிமிட்டட் ரைடுன்னு சொல்லிட்டு எத்தனை முறை வேணா போய்க்கலாமா. ஸோ என் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் போகணும் அப்படின்னு கேட்டானா என் பையன். சரி ஓகே, இப்போ டேடி டர்ன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் அவனையும் வந்து மேலே ஏற்றி விட்டாச்சு. ஸோ இதுவே வந்துட்டு நாங்கள் ஒரு 5 டைம்ஸாவது மினிமம் போயிருப்போங்க. எத்தனை தடவை போகணுன்னு கூட ஞாபகம் இல்லை. ரொம்ப நேரம் வந்து இது ஜாலியாக இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஸ்லைடு இருக்குல்ல, இதில் என் பையன் எப்படி போவான்? செம்மையா பயப்படுவானே தனியாக போகணுன்னா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இதுவுமே பேரண்ட் வந்து கூட போகலாம், அவனை வந்துட்டு மடியில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்லைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஒரு கோணி பைய கையில் கொடுத்து விட்டுட்டாங்க. நம்ம மடியில் போட்டு அது மேலே உட்காந்துட்டு தான் ஸ்லைட் பண்ணணுமா. குழந்தைங்கள தனியாக அனுப்புறதுமே ரிஸ்க் இல்லை. அதனால வந்துட்டு என் பையனை மடியில் உட்கார வச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட் வராரு பாருங்க. நானுமே வந்துட்டு இதில் ரைடு போனாங்க. பட் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என் பையனை மடியில் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. அங்கேயுமே வந்துட்டு எதுவுமே சொல்லலை பசங்க கூட நம்ம போகும்போது. ஸோ வந்து கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தாக வந்துட்டு செமையாக ரைடு அங்கேயே சுற்றிட்டு அந்த 3-4 ரைடு தான் இருந்துச்சு. அங்கேயே வந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டோம். ஸோ திரும்ப வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த திருவிழாலலாம் வந்து வளையம் போட்டு வந்து விளையாடுற கேம் இருக்கும்ல, அதே தாங்க இங்கே. இந்த மாதிரி பால்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கேன் மாதிரி வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம பாலால் அடித்து இது பண்ணோன்னா வந்துட்டு நம்ம கேட்குற டாய்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பைசா கொடுத்து தான் விளையாடணும். அதே சேம் டெக்னாலஜி தான். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அதுதான் பால் போட்டுட்ருக்காரு பாருங்க.
ஆனா வந்துட்டு கடைசியா ஒரு கேன் மட்டும் நின்னுட்டு, "குடுத்த காசு அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி வந்துட்டோங்க. அப்புறம் இங்க வந்து ஃபயர் ட்ரக் எல்லாம் இருந்துச்சா, இது வந்து சேஃப்டிக்கு நிறுத்தியிருக்காங்களா, உண்மையாவே ஃபோட்டோ ஷூட்காக தானா அப்படின்னு தெரியல. நெறைய பேர் நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. சரி என் பையனும் ஃபயர் ட்ரக்னா கொஞ்சம் ஆர்வமாயிடுவானா, அதனால அவனையுமே கிட்ட போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாடா மகனே தொட்டு பார்த்து அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இந்த மாதிரி வந்து கடைங்க, இந்த மாதிரி வந்து ஃபெஸ்டிவலு, மாலுக்கெல்லாம் வரதுலயே பெரிய வந்து ரிஸ்க் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி டாய் ஷாப்பெல்லாம் பார்த்து நம்ம பசங்கள கண்ண கட்டி கூட்டிட்டு போறது தான். எல்லா டாய் ஷாப்பையும் பார்த்தாலுமே எக்ஸைட் ஆயிருவானுங்க. ஸோ அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சமாளிச்சு எப்படியாவது நம்ம கூப்பிட்டுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பெரிய உலக சாதனை மாரி நமக்கே தோணும். ஸோ இங்க வந்துட்டு ஃபேஸ் பெயிண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கங்க. இது வந்து பைசா எவ்வளோ அப்படின்றத நான் மறந்துட்டேன். இந்த பேனர்ல ஏதோ போட்டிருக்கு புரியல. ஸோ வந்துட்டு ஃபேஸ் பெயிண்ட் நமக்கு பிடிச்ச அந்த அந்த போஸ்டர்ல இருக்குல்ல, அதெல்லாம் சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பெயிண்ட் போட்டுக்கலாம் போல. நிறைய பசங்க போட்டுட்டு அங்கே சுத்திட்டு இருந்தாங்க. பெரியவங்க கூட போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது தாங்க ஒரு தரமான அல்டிமேட்டான பார்ட்டு. என்னன்னா இது வந்து இந்த இன்ஃப்ளேட்டபிள் வந்து பவுன்சர்ஸ்லாம் இருக்குல்ல, ட்ராம்போலின் மாதிரி. இது அந்த மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபுல்லா ஃப்ரீங்க. டிக்கெட்ஸே வாங்க தேவையில்ல. நம்ம வந்து கியூல நின்னுட்டு பசங்கள அதுக்குள்ள ஏத்தி விட்டுறலாம். நம்ம அவங்க வந்து ஒரு டைம் வச்சிருக்காங்க. ஒரு 10 கிட்ஸ் வந்து ஒரு தடவை அலோவ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சம் டைம்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாரையும் கீழே இறக்கிட்டு அடுத்த ரைடுக்கு அடுத்த செட் ஆஃப் பசங்கள வந்து மேல வந்து ஏத்தி விடுறாங்க. செமையா இருந்துச்சுங்க. இது உண்மையாவே ஃப்ரீயா குடுத்ததுன்றது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. ஏன்னா, இதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு, நாங்க வந்து பே பண்ணி தான் வந்து இந்த இன்ஃப்ளேட்டபிள் பவுன்சரு இந்த மாரி ரைடு எல்லாமே வந்துட்டு கிட்ஸுக்கு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து டிக்கெட்ஸ் எடுத்துட்டு தான் நியர்லி ஒரு $30 அந்த மாதிரி வந்து அங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து நாங்க விளையாட வச்சோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃப்ரீயா செமையா வந்து என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ஆக்சுவலா வந்து கொஞ்ச நேரம் தான் நாங்க வந்து அந்த ஸ்டோர் அந்த இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆஃப் த டைம்லாம் இல்ல, முக்காவாசி நேரம் பசங்க வந்து இதுக்குள்ளேயே தான் வந்து போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இதுவுமே வந்து அன்லிமிட்டடுங்க. நம்ம எத்தனை முறை வேணா வந்துட்டு லைன்ல நின்னுட்டு திரும்பவும் வந்துட்டு, நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பசங்கள விடுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்துட்டு ஷூ போட்டுட்டு உள்ள போகக்கூடாது, சாக்ஸோடு தான் போகணும். அந்த மாதிரி சில ரூல்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஏன்னா இது இன்ஃப்ளேட்டபிள் இல்லை, ஷூஸ் ஏதாவது குத்திருச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு அது மட்டும் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சே தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ பார்த்தீங்களா, என் பையன் இப்போ ஏறி போயிட்டு இருக்கான். இந்த பக்கமா வருவான். வாங்க போய் பார்க்கலாம். ஒன்று 2 பவுன்ஸ் ஹவுஸ்னா பரவாயில்லைங்க. ஊறப்பட்டது வச்சிருந்தாங்க. ஸோ வெரைட்டியா இருந்துச்சா, ஒரே காசு மாலை ஒட்டியானம் தான். என் பையன் அதில் போகணும் இதில் போகணும்னு சொல்லி செம்மையா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தான். நாங்களே கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்தோமே. மதியமா ஒரு 2 மணி அந்த மாதிரி தான் போனோமா. ஸோ வந்து ஈவினிங் வந்து இது ஒரு 5:30, 6க்கு முடியிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அந்த எண்டுலேயே இருந்துட்டோம். இது வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருந்துச்சு. இந்த பவுன்சர் ட்ராம்பலின்லாம் வந்துட்டு இங்கே இருந்ததுனால நாங்கள் பார்க்கல. நாங்கள் அங்கேயே வந்துட்டு பே பண்ணி பசங்களை அங்கேயே விளையாட வச்சுட்டு அங்கேயே வந்து இருந்துட்டோமா. கடைசியாக தான் இங்கே வந்தோம். இது வந்து அங்கே வந்து காசு கொடுத்து போனதை விட பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க இங்கே.
இங்கே வந்துட்டு ஒரு புல்லு வச்சுருந்தாங்கங்க. இது கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவே வந்துட்டு ஒரு மினி தீம் பார்க் மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம எவ்வளோ பே பண்ணியெல்லாம் தீம் பார்க்கில் போய் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? இங்கே பார்த்தீங்களா, இந்த புல்லு மேலே ஏறிட்டு நம்ம அந்த புல்லை சுத்த விடுவாங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ணி மேலே உட்காருவோம்ல, அதுதான் வந்துட்டு கேமு. ஸோ இதெல்லாம் பரவாயில்லைங்க. இதில் ஒரு பையன் இப்போ பேலன்ஸ் பண்ணி உட்காருவான் பாருங்களேன். செம்மையாக பண்ணாங்க அந்த பையன். எவ்வளோ வந்து கண்ட்ரோல் பண்ணி அது மேலே உட்கார முடியுமோ அப்படி இருந்தான். அந்த கிளிப்பிங்கை நீங்களே பாருங்க. இதில் ஏறி உட்காரவே கஷ்டமா இருக்கும் இல்ல? வாங்க. வேற மாதிரி கரெக்டா பேலன்ஸ் பண்றான் அவன். வெல் டன் மேன். பார்த்தீங்களா, செம்மையா இல்லை? ஐ எம் இம்ப்ரெஸ்ட். அப்படி தான் இருந்துச்சு அந்த பையனை பார்க்கும்போது. சூப்பராக இருந்துச்சா? ஸோ அப்படியே முடிச்சுட்டு நியர்லி வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற டைம் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் வந்து க்ளோசிங் டைம் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ஷாப் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபுட் ட்ரக் ஒன்று காமிச்சோம் இல்லையா? ஸோ இந்த கார்ட் ஃபுட் வந்து நம்ம சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு, இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரைஸு, சிக்கன் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சாலட் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்களா? ஸோ அது வாங்குறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து எதுவுமே சாப்பிட்லிங்க. ஸோ வந்து ஃபுட்டு வந்து டுகோ வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. அதாங்க பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாங்கினோம். மதியம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோமா, செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுட்டை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். Thank you. Yeah, review பண்ணு. Sure, we will do that. Yeah, sure. We are the YouTube channel member. நாம தான் YouTube channel. We will do that, okay? அவல்ல. We are the owner for this YouTube channel. Just எங்களோட அசிஸ்டன்ட் அவ. அசிஸ்டன்ட். பசியில் நான் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்களா, பின்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதே இந்த வீடியோ பார்க்கும்போது தாங்க எனக்கே தெரிஞ்சுது. இந்த கடைக்கார் வந்துட்டு யூடியூப் சேனலாக நல்ல ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாட்டர் பாட்டில்லாம் கொடுக்குறாரு. ஆமாம்மா வாங்கிட்டு இவன் என்னோட அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லி என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே ஃபன்னுக்காக தாங்க, மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை. உண்மையாகவே இந்த காட்டில் வந்து ஃபுட்டு சூப்பராக தான் இருக்கும். சும்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அப்படி தான் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம சாப்பாட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சூப்பராக சாப்பிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி வந்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.